சிவா, எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்க? இங்க உட்காரக்கூடாதா? பேச்செல்லாம் இங்க வேணாம், போய் வீட தொடப்போ. என்ன தேவி குழந்தை வேலை வாங்குற? எனக்கு தெரியாது, அவங்க என்ன கேமரா வச்சிருக்கானு எனக்கு தெரியல. போன் பண்ணி திட்டுறான். நான் சொல்லிட்டேன், இதுவும் அவன் பார்த்துன்னு தான் இருப்பான்ப்பா. அவனை கேட்க மாட்டீங்கல்ல யாரும்? பையன் உங்களுக்கே அடங்க மாட்டேன், எங்க என்ன பண்ண சொல்றீங்க? இது அவன் வீடு, வெளியே போ சொல்லிட்டா நான் எங்க அண்ணன் கூட இருக்கணும். பையன் தானே ஃபோன் பண்ணி நீங்க சொல்லிக்கிறீங்களா? எனக்கு எந்த கவலையும் இல்லை. உங்களை அந்த காயில அறிய வச்சு சொன்ன அறிஞ்சு வச்சிங்களா? என்னம்மா ரொம்ப அதட்டுற? என்ன சும்மா கேட்டுட்டே இருக்கீங்க? அவதான் திட்டு வாங்குறான் அவங்க கிட்ட, நீங்களா வாங்குறீங்க? ஃபோன் பண்ணி அந்த திட்டுறா, வீடு என்ன இவ்வளவு அழுக்கா இருக்குன்னு. சமையல் கட்டில கூட வச்சிருக்கான் போலாம், எந்த இடத்துல வச்சிருக்காங்களே எங்களுக்கு தெரியல. நான் ஃபோன் போட்டு தரேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, பேசிக்கோங்க. என்ன சாமி, என்ன இப்படிலாம் சொல்றேன்? அல்ல, ஒரு ஹவர் ஃபோன் வாங்கி திட்டு வாங்கியிருக்கேன் நான். என்ன தலையில் தவங்க புள்ளட்டில திட்டு வாங்கணும்னு என்ன பண்றாங்கன்னு பாக்குறது என் வேலையா? என் பொண்ணுக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு போறேன், அவ்வளவு திட்டு வாங்குது காலையில, தேவையா அதுக்குது? எடுத்துட்டு வந்து கிடைக்கலாம். கை வச்சுங்க, இங்க 10 நிமிஷம் வெளியே தத்த சொல்லிட்டான். தத்தல இங்க வந்து என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுங்க, இதெல்லாம் நான் பார்க்க தயாரால. நான் அவங்க வர வரைக்கும் அம்மா வீட்டுக்கு போறேன். நானும் வரேன். இங்க இருந்து நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா திருப்பி இந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதான். அதே மாதிரி அந்த வீட்டுல உங்களை சேர்க்க மாட்டாங்க, அதையும் சொல்லிட்டேன். பழி வாங்குறீங்க? உள்ள சொன்னதை சொன்னம்மா, அப்புறம் இஷ்டம். இவன் இருக்க மாட்டானா? ஐயோ, ஏன் அப்படி பண்ணுதோ? நீங்க சொல்லி என்ன பண்றது? அதெல்லாம் அவங்க வச்சு பேச முடியாது, உங்கள்கிட்ட பேசிட முடியுமான்னு. எங்க அம்மா வீட்லயே இருப்போம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து அவனுக்கு சமாதானப்படுத்த முடியாதான் பார்ப்போம். இல்லை திடீர்னு வச்சு பேசலாம். எல்லாம் பசியோட வருவாங்க, 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் அறிஞ்சு வைக்கிறேன், போங்க. போறம்மா, எல்லாத்தையோட வைக்கிறேன். மம்மி பாருங்க மம்மி, நல்லா கடிச்சு பொறுத்துக்கோ, பார்த்துக்கலாம். வீட்டுல போயிடுச்சு, இதுக்கப்புறம் தள்ளி போடவே கூடாது. இதுக்கப்புறம் இதை விட்டு இருக்க கூடாது. ஏதாவது பண்ணுங்க மம்மி. விஷம் குடிக்கிற மாதிரி வச்சு, சீரியஸா இருக்கிற மாதிரி வச்சு, அது வாயில இருந்து அவன்கிட்ட சம்மத்த அவங்களுக்கு சொல்றேன் பாரு. இது மாதிரி என்ன அதை குடிக்க வைங்க, தொலைட்டோம். செத்த இங்க போக வேண்டியதான். அது வரைக்கும் செக் பண்ண ஞாபகம் இருக்குல்ல? உங்க அப்பாக்கு தெரியும். அவங்களை ஃபோன் பண்ணி கேட்டானா? சே சொன்னீங்க சும்மாதான், இல்லைன்னா அண்ணி எப்படி அடக்குறது? அக்கா உங்க திட்டினானா? இல்லக்கா, இவங்க உட்காந்துட்டு என் பொண்ணை பழி வாங்குவாங்களா, அதான் அப்படி பண்ணேன். நீ முகத்துக்காக தான் ஏதோ கம்மியா திட்டினேன். கோவத்துக்கு அப்படி மூஞ்சி உடைக்கும் தான் கோவம் வருது. வர்றா தேவியா இது? எனக்கு தெரியாம போச்சுல, என் பொண்ணு கால் தொடக்க வச்சு தரையில தொடக்க வச்சாங்கன்னா எப்படி பாத்துக்கிற? அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா வெட்டிட மாட்டாரு. 2 பேரும் இங்க இருக்காங்கன்னா எனக்காக தானே, அதுக்கு இவ்வளவு பண்ணுவாங்களா? இதை விட பெரிய மாலி கட்ட சொன்னா அவங்க அப்பா கட்ட மாட்டாரு பொண்ணுக்காக. அவங்க அப்பா அண்ணா டாடி ஏன் கட்ட மாட்டாங்களா என்ன? இதுதான் சரி. இது அவங்க வீடு இல்ல, மாப்பிள்ளை வீடு. ஓக்கா, மாப்பிள்ளை அவனை மாப்பிள்ளை இல்லைன்னு என் பையன் அது இல்லைன்னு சொல்வானா? மாப்பிள்ளைன்ற ஆசைலாம் எனக்கு இல்லக்கா. இது மீறிலாம் ஒன்றும் நடக்காது. பாப்பா சொன்னீங்க ஒன்றும் சொல்லுமா. நீ சமைக்க வேணாம், இங்கேயே நான் சேர்த்து சமைச்சிடுறேன். எதுக்கு வேண்டாத வேலை? தங்கிடுங்க, இங்கே இருங்க, இங்கேயே சாப்பிடலாம். சொன்னா கேளு. அக்கா, அண்ணன் அம்மாவும் ஒன்னா பத்துப்பாங்க, நம்ம பத்துக்கலாம். அவர் தான் கிளம்பிட்டாரு. முதல் ஹோட்டல் பார்க்க போயிருக்காரு, இதை விட்டுட்டு. ஏதோ பிரான்ச்சோ என்னன்னு சொன்னாருக்கா, சரியா தெரிலக்காரு. விரிவாக்க போறேன் அப்படி சொன்னாரு, அது என்னன்னு தெரியல. ஓகே பண்ணிட்டு வந்தா அப்புறம் தம்பி மொபைல் இருந்து பார்த்துப்பாரு. ஓ சரி சரி. இன்னும் இப்ப இங்க வேலை மாத்தி வராங்க. பேக்கிங் தான் நடந்துச்சுக்கா, இன்னும் ஒரு வாரத்துல வந்துருவாங்க. பேக்கேஜ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்களாம். விற்க வேண்டியதை வித்துட்டு, கட்ட வேண்டியதை கத்திட்டு, கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு எல்லாம் பண்ணின்னு இருக்காங்க. சரி சரி. இதுவும் பூட்டி இருக்கு போல. அவன் தான் சொன்னான், அதான் பூட்டில சாவி ஒன்னா வச்சாச்சு, அது எதுவும் இருக்க முடியாது. சரி சரி. அதெல்லாம் சொதப்பி வைக்க போகுது, அறியறதுல பார்ப்போம். அம்மா பக்கத்துல அப்படியே சொல்லும், காய் ஒழுங்கா கழுவாது, எதுவும் ஒழுங்கா பண்ணாது. அங்க போய் கொஞ்சம் வச்சு செய்வோம். போலாமே, இப்போ தெரியுச்சு, வா போலாம். இதை நாங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்த்தாங்க, வானத்துக்கு பொண்ணுக்கு குதிப்பாங்க. வாங்கக்கா, தங்கச்சிக்கு வைக்க வேற. சரிவா போலாம். இருங்க அப்புறமா மாமா கிட்ட சொல்றேன். சொல்லி நானும் சொல்றேன். வேண்டாம், நம்ம போலாம். என்ன எனக்குள்ள வருவான்னு பார்த்தா அப்படி அவனை ஒட்டிட்டு இருக்கிற. என்னதான் உங்க பிரச்சனை? அவங்க ஃப்ரெண்டு இருந்தது போல உனக்கு ஃப்ரெண்டு இருந்திருக்கலாம். இங்க திமுரு தான்டா, உன் கூடவே வரான். நீ ஆச்சு அவனாச்சு, நீங்க 2 பேரும் முட்டிக்கோங்க. எங்க கூட வர வேணாம்னா யாரும் சொல்ல, அங்க கென்னியா போட்டி பிடிச்சிங்கன்னா அவ்வளவுதான். பேசுனது போதும், வாங்க காந்தி மண்டபம் கிட்ட போலாம். பீச்சை பக்கத்துல பார்த்துட்டு போனேன் அப்படின்னமா. தள்ளி நின்ன பக்கத்துக்கு வந்திருக்கோம். என்ன காரணம்? கம்முன்னு வாங்க.
சரி போலாம். வெயிலா இருக்கு. ஆமாண்டா. ஹைபிரிட் பீப்புள்ஸ். ஏய், சும்மா சும்மா அது சொல்லாத. என்ன பண்றது, எங்களுக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. நாட்டில் வந்து உங்களுக்கு குளிரும்ல. அப்ப நீங்க சொல்லிக்கோங்க. ஹைபிரிட் பீப்புள் நாங்கள வேணான்றோம். அது ஒரு குளிர் சீசன் இல்லை, அதனால மேடம் தப்பிச்சிட்டீங்க. அவளை குளிர்ல வர வச்சிருக்கணும். நல்லா தான் இருந்திருக்கும். மைண்ட் வாய்ஸ் சவுண்டா சொல்லிட்டேன். அவள் கேட்கணும் வந்து சவுண்டாகவே சொன்னேன். அப்புறம் என்ன? இல்ல உங்க ஆள் உங்க செயின் போட்டிருக்காங்களா? ஏண்டாக்கே ஒரு சந்தேகம். என் பொண்ணாடி நம்புறேன். அப்பப்பா இன்னமே ஒன்றும் இல்லை. நினைக்காத, நீ மட்டும் அவரை பிடிச்சிட்டு இருக்க, வேற அவர் உன்னை பிடிக்க கூட ரெடியா இல்ல. இப்படி வாலண்டியர் போய் ஒருத்தர் கையை பிடிக்கணுமா என்ன? நீ பிடிச்சிட்டு வரது நல்லா இருக்கு, அதனால தான் நான் பேக்கெட் கை விட்டுருக்கேன். அவங்க சொல்ற மாதிரி கேட்காத. சொன்னா பரவாயில்ல, எனக்கு நான் பிடிக்கணும்னு ஆசையா இருக்கு, அதனால நான் தான் பிடிச்சிப்பேன். நீங்க உங்களுக்கு என்ன புருஷன் கிட்ட போங்க. இந்த பக்கம் தங்கச்சி, இந்த பக்கம் நீ நல்லா தான் இருக்கும். ஒன்னும் தவிர பேச்சு வேணும் போனா இல்ல மேம், போமா நாங்க. ஓ ஆப்பா ஐயாவுக்கு ஓடா, அது எப்படி சமைக்கணும்னு தெரியும். போதும் போதும் வரணும், நடங்க. இங்க வர சொன்னீங்களா? அவங்க வர ரெடியா இல்லை, நைட்டு கூட வருவாங்களா தெரியாது, நாளைக்கு தான் வருவாங்க. சொல்றீங்க? ஃபோன் எடுக்கலையா? அங்க செம விருந்து கவனிப்போம். நாளைக்கு வேற அவங்க வீட்டுல யாருக்கும் பர்த்டே பார்ட்டியும் குழந்தைக்கு. இதான் மாட்டுறாங்களா இவங்க. என்ஜாய் பண்ணிட்டோம். கூப்பிட்டாங்க, நான் வரல சொல்லிட்டேன். அது ஓகே தானே? மிஸ் வந்திருக்கீங்களா, எல்லாம் வாங்கன்னு சொன்னாங்களாம். நம்மள கூத்து விடாது, நம்ம ஜாலியாக போய் சுத்தலாம். அதான் நானும் சொன்னேன், நீங்க எதனா பண்ணிட்டு போங்க, நாங்க ஜாலியா சுத்த போறோம்னு சொல்லிட்டேன். சூப்பர் லவ். அப்பா எடுக்க வேண்டிய போட்டோலாம் கிட்ட போய் எடுத்தாச்சு. இந்த பக்கம் போய் நிக்கலாம். ஏய் ரொம்ப நேரமா நீ வழி விடுறா. அது போடா போகலாம். உங்களுக்கு எங்கன்னா போகணுமா? பொட்டானிக்கல் கார்டெல்லாம் சொன்னீங்க. அது சுத்தி பக்கம் நிறைய இருக்கு சொன்னாங்களே, எடுக்கிறதுக்கு இருக்குங்க, வர வரலையே, அதுங்க வேற ஆசைப்படும். ஒரு நாளைக்கா? அதை பார்த்துட்டு அப்படியே வரவில்லை கிளம்பிடலாம். ஓகே ஓகே. இங்கேயே இதுவாயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். இப்படியே இந்த இருட்டிலே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் சன்செட் பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஓகே அப்படிதான். செம்மையா இருக்குல்ல, சன்ரைஸ் பார்க்குற மாதிரி சன்செட் பார்க்குறதும் நல்லா இருக்கு. நமக்கு இதெல்லாம் பெருசாவே இல்லைல்ல, இந்த மாதிரி அதர் கண்ட்ரில வந்தாலும் இதெல்லாம் பார்க்க முடியும்ல. அது என்னவோ சரிதான், அங்கே இதுக்கான பெருசான எக்ஸ்போஷர் கிடையாது. ஃபாரினர்ஸ் கன்னியாகுமரி வரதுக்கான காரணமே அதானே. அப்ப நம்மளும் போலாமா? கேட்டன் வை தொத்திருப்பா. நீயும் நான் வேணா போகலாம், விடுவா. உன் கூட கேங்கா போனதா ஜாலி. வழி இஷ்டப்பட்டு வந்தாலும் எனக்கு தெரியல. சரி, நீ தங்கச்சி போறத பேசிக்கிட்டே இருப்ப, நாங்க சன்ரைஸை பார்த்து சன்செட்டை பார்க்குறோம். ஓ தங்கச்சி போறானோ? நானே அவங்க 3 பேர் ஒன்றா இருக்காங்களே காண்டா இருக்கேன். பொண்ணுட்டு தானே இருக்கான், அவங்க பாட்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். ஆமாம் அப்படியே விட்டுட்டு முறை பார்ப்போம். நல்லா இருக்குல்ல, இந்த ப்ரீஸ் கூட நல்லா இருக்கு. இந்த காத்துற வாசனை செம்மையா இருக்கு, ஒரு மாதிரி நான்வெஜ் வாசனை வரல. ஆமாம். பீச் அந்த பக்கம், இந்த பக்கம் என்ன பண்றீங்க? நான் பஞ்சாயத்து நானே தங்கச்சி நானே தங்கச்சி சொல்லி சுற்றிட்டு வரும். நானே இப்பதான் பிடிச்சி வச்சிருக்கேன், என்ன உங்க பிரச்சனை என்கிட்ட கொடுக்கவே மாட்டீங்க. புருஷன் தான் நீங்க அடக்கி வைக்கிற. ஃப்ரெண்டையே உங்களால் அடக்க முடியும், இதுல நான் வேற. சண்டை போட்டுட்டு வா, போய் தண்ணி நினைக்கலாம். நல்லாவா இருக்காத மேன். நீங்க தான் பிடிச்சிருக்கீங்க, ஆனா கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கு, மறந்துடாதீங்க. என்ன நீ என்கிட்ட தானே இருக்கு, அப்புறம் என்ன பிரச்சனை? நான் என் கூட வரமாட்டியா? மாட்டேன். ஏதோ சொல்லிட்டியா என்ன, சொல்லாம மறைச்சவன் தானே நீ. நீ இப்படி சொல்ற அம்மோ. வா சண்டையில ஏதோ கொஞ்சம் போது நினைச்சவன். ஏன்னா சரிதான், உங்களுக்கு உங்களை கெஞ்சிட்டு இருக்கேன். தெரியாது, நானே கோவமா தான் இருக்கேன். செம்மையா இருக்கு. ஆமா எனக்கு கூட பிடிச்சிருக்கு. சரி வாங்க காந்தி மண்டபம் போலாம், இந்த லைட்ல அங்கேயும் நல்லா இருக்கும். ஓகே. இருக்க நான் சும்மா கலாச்சேன், கோவம்லாம் இல்ல. வா. என்னடி புருஷன் கூட வரும்னு பார்த்தா அண்ணன் கூட போயிட்டேன். அண்ணன் கூட இருக்கல, நான் அண்ணன் கூட இருக்கேன். ஏன்னா என்ன கூப்பிட்டு வர மாட்டீங்களா? மாதிரி கை பிடிச்சிக்கோங்க. ஏன் தங்கச்சியில பிடிச்சி தெரியாதா? வாங்க 3 பேரும் போலாம். இருக்கு கூட்டங்களா? என்ன நம்ம வந்துட்டு அவங்க வரல? வருவாங்க, வெயிட் பண்ணு. வாங்க. இதுக்கு வாங்க மாட்டேன், ஃபர்ஸ்டே ப்ராமிஸ் பண்ணிட்டேன். நீ வேணுங்க தான் வாங்கியிருக்கோம். உங்க பஞ்சாயத்துல வந்து கூடவே வரல, அப்புறம் என்ன? ஜாலிக்கு கூத்து பேசுற மாதிரி வருமா? உன் ஃப்ரெண்டு கிட்ட கேள. இல்ல வேண்டாம், அடிச்சிருவோம், போலீஸ்காரங்க கூட பார்க்க மாட்டோம். அப்புறம் என்னையும் கேட்குறேன். கேட்க மாட்டாங்க. உன்னவாது அடிக்க தான் செய்வாரு, எனக்கு பனிஷ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வாங்குறதுக்கு நான் அமைதியா இருக்கிறதே பெட்டர். விவரமா கூடாது. பரவாயில்ல தம்பி. எங்க கைட்டு விட்டு தான் சன்செட் பார்க்க போயிட்டீங்கன்னு பார்த்தா என்ன ஆளே காணோம். சும்மா தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாரா? யாரும் போனீங்க கூட சொல்லலையே. 4 டிக்கெட்டுங்க தப்பிக்கலாம் தான். அப்ப நாங்க 3 பேரும் டிஸ்டர்ப் பண்றோம்.
2 விடாது கருப்பா ஒட்டிக்கிச்சு. எங்கேயுமே கைட்டு ஒரு முடியல. நம்ம கூட ஒட்டிக்கணும்னு பார்த்தா புருஷன் கூட ஒட்டிக்கிச்சு. அதனால இதே எடுத்துட்டு போக வேண்டியதா போச்சு. அண்ணா, எங்கன்னா எல்லாரும் சொல்லுங்க மனசை தொட்டு. ஒவ்வொரு இடத்துக்கு உங்க புருஷன் போனட்டும் ஜோடி ஜோடியா தானே போனீங்க. ஏன் நீங்க போல கல்ல கோயில்ல கோயிலுக்கு ஜோடியா போறது உனக்கு அவ்வளவு பெரிய விஷயம். அது கூட என் பண்ணி நம்ப மாட்டீங்க. இது உங்களெல்லாம் விட்டா இல்ல கொஞ்சம் எங்களை விட்டுறீங்க. அதுக்கு வந்து அதுங்க சொல்லுவோம் நாங்க ஒரு நாள் விட்டுட்டோம், இதுக்கப்புறம் நாங்க விட மாட்டோம். சாரிண்ணா. நீங்க எல்லாம் கப்பலா சுத்தலாம், நான் மட்டும் சுத்தக்கூடாது. நல்ல குடும்பம்டா இது. பொட்டானிக்கல் கார்டனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இப்ப சொன்னதான் பெரிய பொய். விசிட் வாங்க ஆரம்பி போலாம், மணி 10 போலாமே. டேய் என்னடா நீ அங்க உட்காந்துட்டு இருக்க? அவனுக்கு காலையில இருந்து வெறுப்பேத்தினால போடா. உங்க 2 பேரும் படுத்து தானே கம்மு படு. உனக்கு படுக்க வந்து உன் புருஷன் வேலை படு. அப்படிதான் சொல்லணும். சின்ன பிச்சி. இதான் நீங்க தூங்குற லட்சணமா? என்ன இழுத்துட்டு வந்து என்ன கேக்குறீங்க? நான் மட்டும் போய் தூங்க போயிருப்பேன். சரி, கேர்ள்ஸ்ல வேணா தூங்கலாமா? எனக்கு தெரியாது, நீங்களா ஒரு முடிவுக்கு வாங்க, நான் எதுக்கு அதனால தலையாட்டுறேன். சூப்பர். அப்ப கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ் வாங்கலாம். அவங்க போங்க, என் கூட இருக்க பிடிக்குமா உங்களுக்குலாம்? என்ன நல்லா வேண்டாத புருஷன் தானே. அப்ப சரி தூங்கலாம். இந்த கார்டன் போயிட்டு ஆரோவில் இறக்கணும். எனக்கு அவங்க வருவாங்களா? இல்ல, ஆரோவிலுக்கு மட்டும் தான் வருவாங்க நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ரித்தி சொன்னீங்களா, அது வேற இருக்கா? ஆரோவில் போயிட்டு வந்து ஓகே ஓகே போலாம் போலாம். அப்புறம் அது 2 அவங்க இருப்பாங்க. ஆனா கார்டனுக்கு மட்டும் இருக்க மாட்டாங்க. திட்டு வரட்டும். சரி, நம்மளும் போய் தூங்கலாம். ஓகே நீ போலாம். நீ இந்த பக்கம் வந்துட்ட, இந்த மாமா அங்க வந்துட்டார்ல, நீங்க 2 பேர் தனியா இருப்பீங்களா? அதான் சேர்த்தி விட்டா. அப்ப உங்களை ஊடகி எதோ அதெல்லாம் கண்டிப்பா நம்ம 3 பேர் ஜாலியா தான் இருப்போம். இந்த 3 பேர் அவளை வச்சு செய்வாங்க. அதெல்லாம் தரமா செய்ய மாட்டாங்க. இங்க நிறைய போட்டோ எடுத்தாச்சு, அங்க போலாமா? போலாம். என்ன அவங்க 3 பேர் விட்டுட்டு மட்டும் வந்திருக்கீங்க? எடுத்தா மாட்டேங்க. இதுக்கு அவங்க மட்டும் தனியாக விட்டுருக்கீங்க. நான் என் தங்கச்சி கூட ஒர்க்க வந்தேன். நானும் அதுக்கு தவிர்த்தேன். சிரோ பிச்சு ஓடுங்க, நம்ம போலவா? நான் கூட்டு போவேன். 2 பேரும் உங்களை விட்டு அடிச்சிடும், ஓடிடுங்க. கொஞ்ச நேரம் கூட தனியாக விட மாட்டேங்க, அப்படிதான் பார்த்துக்கோங்க. போடா. நானே அங்கே வரேன், போ. உங்களை தனியாக விடாத. போ, நீ எல்லாருக்கும் தனியாக போகணும்ல. எல்லாருக்கும் தனியாக போலப்பா, அவங்க கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் போனோம். உங்களை பிடிச்சிட்டு இப்படி நிற்கல. ஏன் போனட்டு தானடா, என்ன பிடிச்சது உங்களுக்கு என்ன பிரச்சனை? உடனே தங்கச்சி விடு. ட்ரிப்பு போட்டது உங்க எல்லாம் கூட இருக்கட்டும், என் தங்க ஸ்கூல்ல இல்லாத ட்ரிப் எனக்கு வேண்டாம். வேண்டாம், கிளம்பி போ. விருப்பிக்காதடா, எல்லாம் சேர்ந்து விருப்பிட்டு இருக்கீங்க, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன். அண்ணா நீ போனா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வரேன். மாட்டேன் மாட்டேன், முடியாது முடியாது முடியாது. அண்ணிலாம் பாவம், போ. அவளை எங்கள் அனுப்பி லவ். சரி வருவல. வருவேன், உன் கூட இடம் சுற்றி பார்க்காம இருக்க மாட்டேன். அப்போ சரி. சூப்பரா இருக்குல்ல? ஆமாங்க. நாம தனியா கிடையாதா? நீயும் மாமா. உங்களுக்கு ஆசை இருந்தா எனக்கு இருக்காதா? அது அவங்க ஒய்ஃப் கூட இருக்காங்க, அவங்க தங்கச்சி கூட இருக்காங்க. நானும் சரி, உன் கூட தனியாக வருவேன். நான் சொல்ற இடத்துல ஏனும் ஓகே. இப்படி பேசி தள்ளி போயிட்டோம். சூப்பரா இருந்துச்சுல? ட்ரெயின் தான் சூப்பராக இருந்துச்சு. அது உங்களை மேலே ரொம்ப பிடிக்கும். நல்லா இருந்துச்சு. அதுக்கு போலாமா? இந்த வேலைக்காவது முன்னாடி தானே புஷ தள்ளிட்டு போயா? இப்படி ஏதாவது கேட்ட போறதுன்னா கை இருக்க பிடிச்சி வச்சிருக்காரு. எவ்வளோ பண்ணியிருக்கான்? ஆமா ஆமா. சரி வா போலாம். அதான் நானும் சொல்கிறேன், வாங்க போகலாம். சரிம்மா, காத்துல நம்ம பக்கம் தேடி வருது. திட்டி விட்டுட்டான். சரி, அவர் எங்கன்னா போட்டு போலாமா? நமக்கு இங்க என்ன வேலை? ஏன் திட்டி விடாதா? போனல்ல. சரியா கூட இருந்தோட ஏன் தேத்தி விட்ட? அவங்க தனியாக சந்தோஷமா இருக்கக்கூடாது, அதான். அரசா இது இவ்வளவு வில்லத்தனம் யோசிக்கிறாரு? நான் யோசிக்கிறதா நீ ஆச்சரியப்படணும், யோசிச்சா இல்ல. சரி, நீங்க இவ்வளவு வில்லத்தனமா இருப்பீங்க நான் யோசிக்கவே இல்லை. திட்டி விட்டு அவன் மட்டும் அங்கே இருக்கானே, அவன் சந்தோஷமா வந்துட்டு அதான் பொண்டாட்டி கொடுத்து விட்டேன். அப்படியே புலம்பிட்டு நாங்க கிளம்புறோம். ஸ்டாச்சு சூப்பரா இருக்குல்ல? அந்த பக்கத்துல போற அது சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா. 3 நேரமா கெஞ்சிட்டு வரேன். சாரிம்மா, அந்த பக்கம் போலாம். சாரி சாரி. கொஞ்சம் கதறடா. தெய்வமே தெய்வமே வச்சிருக்க ப்ளீஸ் தெய்வமே. நீ பேச்சு மாறுவ? மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். அப்ப சரி, போலாம். அப்பா சமாதானே. ஹாய், என்ன பண்றீங்க? பாரா, என்ன இந்த பக்கம் காத்து வீசுது? எனக்கு ஒரு அழுமூஞ்சி இருக்கானே, அண்ணன்ற பேர்ல, அவங்க கூட இருக்கதா. போய் விட்டாரு. அங்க போயிட்டு வரேன்னா விட்டாரு, வந்துட்டேன். இந்த பக்கம் ஏதாவது சண்டையா? அது ஏன் அப்படி கேக்குறீங்க?
இல்ல ரெண்டு பேரும் ஒட்டியே இருக்க மாட்டீங்களே அதான். அவனும் ஒண்ணு இழுத்து பிடிக்கல, நீயும் ஒட்டி இல்லையே அதான். சேச்சா அப்பெல்லாம் இல்லை. வீட்டில் சுற்றி பார்த்தா தானே அடுத்தது ஆரோவில் கிளம்ப முடியும், அதுக்கு தான். அப்படிதான் சரி. சூப்பரா இருந்துச்சுல. இப்போதான் அந்த பக்கம் ட்ரெயினில் போயிட்டு வந்தேன். திரும்பியுமா? இப்பதான் போயிட்டு வந்தியா? ஆமாம், நான் உங்களுக்கு கை காமிச்சு நீங்கள் என்ன பார்க்கல? பார்த்து நல்லா கூட காமிச்சனே, நான் பார்க்க மறந்துட்டேனே. எதுக்கு? உங்கள் புருஷன் தான். உங்க கூட போனால் என் கூட வர வேண்டாம்? அடக்கி இருக்கு, இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் கூட கொஞ்சம் சுற்றிட்டான்ல, இப்ப யார் கூட சுத்தணும்? என் புருஷன் கூட. சரி, இன்னும் கொண்டாட என் கூட இருக்கணும். விட்றாவல. எல்லாம் தெரியாது. செமையா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு ரெண்டு பக்கமும். போதும் விடாவல. நோ நோ நோ. சரி நீ ரொம்ப பண்ற. அவன் கூட. ஹீரோ கூட இருக்கட்டும்னு. சரி, அவன் கூட போகக்கூடாது. அவன் கூட தனியா போ. இப்போ அப்படித்தான் போக போகிறேன். அவன் கூட தனியா போற. அப்போ சரி, போட்டோம். டாட்டா. அப்புறம் பிடிச்சி வச்சுப்பான். ஓடிடுறேன். சூப்பராக இருக்குல்ல இந்த புல்லு. அம்மா குழந்தைய தூக்குற மாதிரி. போட்டோ போதுமா? போதும் போதும். பக்கம் போலாமா? போலாம். செமையா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ரொம்ப கியூட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு, வாசனை நல்லா இருக்கு. ஆமா நல்லா இருக்குல்ல? ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல? எனக்கு மனசு சொல்ல மாட்டேங்குது. இறங்கி வா, அடுத்த இடத்துக்கு போலாம். நல்லா இருக்குல்ல மரம் இயற்கையா? சூப்பரா தான் இருக்கு, பிளசண்டா இருக்கு. நிறைய ட்ரீஸ். கார்டனா வெறும் பூவா வச்சு நடப்பாம இயற்கையா வச்சிருக்காங்க. அதான் விஷயம், அதான் நல்லா இருக்கு. ஆசை தானே வர. என்ன கேள்வி? சொல்லிடு, நான் வருத்தப்பட மாட்டேன். ரொம்ப 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 இஷ்டப்பட்டுதான் வரேன். இருக்கும் கட்டாயத்தினாலே வராது, கட்டாயத்தினாலே எனக்கு பிடிக்காதா? சரி, எடுத்துருவா. நீ எடுத்துக்கோ, நான் உனக்கு தூக்கிக்கிறேன். தவில்ல. நீ அந்த பக்கம் போலாம். சாரி, இன்னொரு பண்ண மாட்டேன். நான் தான் ஒண்ணு சொல்லி சும்மா அதை கேட்டுட்டு இருக்கீங்க. அதை என்ன தள்ளி வைக்கிறிய? எங்க தள்ளி வச்சோம்? தூக்கி ஓடு. வேணுமா? ஒரு வாட்டி தூக்கோடு ஒட்டிக்கிறோம். அதெல்லாம் முடியாது. மிஷின் கேட்கும் போது ஒட்டிக்கோ. நாளை கூட போறேன். சரி வேண்டாம், பண்ணுங்க. இந்த போகிறதுக்கும் ஒரு சமாதானப்படுத்தாமல் விட மாட்டேன். பொண்டாட்டியை கூப்பிட்டு போகிறேன். ஆரோவில் பார்த்துக்கிறேன், அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்துக்கிறேன். சுத்தி சுத்தி டயர்டா இருக்கு. வா அந்த பக்கம் போய் உட்காரலாம். ஜூஸ் குடிக்கிறியா? வேண்டாம், கொஞ்சம் உட்காரலாம். வா அந்த பக்கம் போகலாம். எப்போதும் போக முடியலப்பா. சரி, என்ட்ரன்ஸ் கிட்ட உட்காந்துட்டு அவங்க ஃபோன் பண்ணிடுவோம். ஓகே. இல்ல அவ்வளோதான், இதுக்கு மேலே நடக்க முடியாதுப்பா. சரி, போலாம். சூப்பரா இருக்குல்ல? இதுக்காக தான் உனக்கு எல்லாமே கியூட்டா இருக்கு. ரோஸ் போதுமா? ஈவினிங் ஆக போகுதுல்ல? இரண்டு டைமே வந்துச்சு, அவங்க நடந்து முடிஞ்சு உட்காந்து ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டாங்களா? சரி, அப்போ வாங்க போலாம். இல்லை, இன்னொரு 10 minutes கழிச்சு போகலாம். கியூட்டா இருக்குல்ல? என்ன கலாய்க்கிறீங்களா? என்ன சொல்லுங்க, அத்தை சொன்னேன், ஆனால் நேரில் பட்ட பம்புங்க. ரொம்ப பயன்படுத்துறீங்க, கலாய்க்கிறீங்க, பார்த்துக்கோங்க. பிடிக்கும், கட்டி பிடிச்சி கொள்ளாம பார்த்தா அப்படியே போடுற. எனக்கு தான் அது பிடிக்கும், அதுக்கு என்ன பிடிக்கணும்ல? அது பிடிச்சிருக்குன்னு அதை போய் கட்டி கொள்ளவும் முடியுமா? அதுக்கு என்ன பிடிக்கலன்னா பண்ணிச்சுன்னா சேஃப்டிக்காக பயம். சரி இப்படிதான் சொல்லி ஏமாத்திரு. இந்த பூனை லைட் எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு கேட்டா அதுக்கு தான் இது. அதுக்கு தான் 10 minutes 1/2 hour இங்கே வெயிட் பண்ணோமா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இப்போ போலாமா? போலாம். எடுத்து முடிச்சாச்சுல, போதும்ல? போதும் போலாம். சரி வா போலாம்.